இல்லைன்னு சொல்லாம தரக்கூடிய மனது உண்டு. இல்லைங்கள நாளைக்கு போனாலும் இல்லைன்னு சொல்லாம தரக்கூடிய ஒரு மனம் உண்டு. நீ எப்படி போனாலும் ரயில்கள் தோறும் சென்றாலும் தினந்தோறும் போனாலும் நேற்று தந்தனே அப்படின்னு சொல்லிட்டு மறுக்காமல் தரக்கூடிய மனம் உண்டு. அப்படிப்பட்ட மனம் கொண்ட விழுப்புரத்தின் வேல் பாரி என்று விளங்கக்கூடிய ஜனங்களின் ராஜா அண்ணன் ஜனகராஜா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அறிவு சுரங்கம் பாரதியை விழுப்புரத்தின் வீதிகளில் எல்லாம் நான் ஒரு முறை எழுதியிருந்தேன். பாரதி என்னும் தேரினை விழுப்புரத்தின் வீதிகளில் எல்லாம் அழைத்து சென்ற எங்களுடைய மிகப்பெரிய கவிஞர் எழுத்தாளர் ஐயா ஆர் அவர்களையும் வணங்குகிறேன். இங்க இருக்கக்கூடிய முக்கியமான ஆளுமைகள் ஏதேனும் ஒரு நல்ல செயல் செய்யும் பொழுது அதை உடனிருந்து அதை வளர்த்திருக்கக்கூடிய அனைத்து விதமான உதவிகளையும் செய்யக்கூடிய ஐயா ரவி கார்த்திகேயன் அவர்களையும் வணங்குகிறேன். மேடையில் வீட்டிருக்கக்கூடிய நம்முடைய சொந்தங்களாகிய சான்றோர்களையும் வணங்குகிறேன். எதிரில் இருக்கக்கூடிய உங்களையும் வணங்குகிறேன். எனக்கு இந்த பொருளை தான் நீ பேசணும்னு சொல்லி ஒரு தலைப்பு கொடுத்துருந்தாங்க. ஏன் ஓடுகிறேன், எப்படி ஓடுகிறேன் அப்படின்னு சொல்லி. இது பார்த்தீங்கன்னா தினந்தோறும் ஒரு மைதானத்துக்கு ஒரு விளையாட்டு திடலுக்கு சென்று பயிற்சி செய்யக்கூடிய ஒரு விளையாட்டு வீரர்களுக்கு சொல்லக்கூடியது. அப்போ உங்களுக்கெல்லாம் வேணாமா அப்படின்னு சொன்னாங்க. அதை எடுத்துக்கொள்கிற முறையில் தான் இருக்கிறது. உங்களுக்கு தேவை என்றால் அதை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம், இல்லை என்றால் அதை நீங்கள் இங்கேயே விட்டுவிட்டு கூட சென்று விடலாம். நான் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் விழுப்புரம் மாவட்டத்தை விட்டு வெளி மாவட்டத்துக்கு அதிகமாக போகாத ஒரு ஆள். வேற டிஸ்ட்ரிக்டே போனதே கிடையாது. ஊட்டிலாம் சுற்றுலா கூட போவாங்க, ஆனால் ஊட்டிக்கு கூட நான் சுற்றுலா போனதே கிடையாது. முதல் முறையாக 2009 தான் போனோம் ஊட்டிக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஏகேடி மேல்நிலைப் பள்ளியில் கள்ளக்குறிச்சியில் வேலை செய்யும் போது அங்கே ஒரு பயாலஜி ஒரு உயிரியல் ஆசிரியர், அவருடைய திருமணம், அவர் ஊட்டியில படுகிற இடத்தை சார்ந்தவர். இப்போ அந்த திருமணத்துக்காக தான் முதல் முறை ஊட்டியை நான் போய் பார்த்தேன். ஊட்டி இவ்வளோ இதுதான் எல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் தோணுச்சு. அதற்கு பிறகு நான் எல்லா மாவட்டத்துக்கும் போயிட்டேன். அதுக்கு போகிறதுக்கு முதல் காரணமாக இருந்தது பார்த்தீங்கன்னா, நான் ஆசிரியராக போனதை விடவும் இந்த மாதிரி ஓட்டப்பந்தய வீரராக நான் அனைத்து மாவட்டத்துக்கும் போயிருக்கேன். எல்லா தலைநகரங்களையும் நம்ம தமிழ்நாட்டில் ஓடி இருக்கேன். ஓடும் போதெல்லாம் நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்வு ஏற்படுது. சென்னையில காதல் செய்யாத, திருமணம் செய்யாத காமராஜர் பெயரில் இருக்கக்கூடிய அந்த கடற்கரை சாலையில அந்த அதிகாலை பொழுதுல அதை ஓடும் பொழுது, இல்லடா இது இந்த நகரத்துல இப்படிப்பட்ட வீதியில விழுப்புரத்துல ஆவுடையார்பட்டிலிருந்து ஒரு கால் சட்டையோட ஒரு சின்ன ஒரு படியில போட்டுக்கிட்டு அந்த ரோட்ல ஓடும் போது அடுத்த நாள் ஓடினாங்கன்னா அந்த சான்ஸ் கிடைக்காது, யாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்காது. அன்னைக்கு ஒரு நாள் தான். அதே போல திருச்சியில ஓடும் போது ஒரு உணர்வு, அந்த கொள்ளிடம் நதியையும் அந்த காவிரி ஆற்றையும் கடந்து ஓடும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்வு. இந்த மாதிரி அனைத்து மதுரையில் ஓடி இருக்க, திருநெல்வேலி எல்லா நகரத்திலையும் பெருநகரங்கள் எல்லாம் ஓடி இருக்கு. இந்த மாநிலத்துக்கே வெளியில போகாத ஆள் நான். இங்க மேல் கீழ் அப்படிங்கிற ஒரு வர்க்கங்களில் இருக்கக்கூடிய ஒரு உலகத்துல என்னை மேலாக கூட ஒரு ஆதார் கார்டில் கூட சேர்த்துக்கல. ஆதார் கார்டில் எனக்கு தீபன்னு அடிச்சிட்டாங்க. அதை மாத்துறதுக்கு அதுக்கு முன்னாடியே நான் ஆசிரியராக இருக்கிறதுனால நிறைய கரெக்ஷன் முன்னாடி ஆதார் கார்டில் செஞ்சுட்டேன். அதனால இனிமேல் நீ கரெக்ஷன் செய்யணும்னாக்கா அதில் மாற்றம் செய்யணும்னா ஆதார் கார்டெல்லாம் திருத்தி அமைக்கக்கூடிய ஜோனல் ஆஃபீஸ் நம்ம போய் ஜோன் பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல இருக்குது. அங்கதான் போய் நீங்க மாற்றணும்னு சொல்லிட்டாங்க. யாருக்கும் அப்படி ஒரு சிக்கல் வராது. எனக்கு வந்தது ஆதார் கார்டில் என்னுடைய பாலினம் ஆண் என்று இல்லாமல் பெண் என்று மாறிடுச்சு. அப்போதான் முதல் முறையா தமிழ்நாட்டை விட்டு வெளியில போறோம். வெளியில போறது ஒரு அச்சம். அப்பதான் ராமமூர்த்தி சாரு, தனுஷ் சாரு, அப்புறமா 2 பேர் வடிவேலாம் இன்னும் ஒருத்தர் எனக்கு கூட இருக்கு. 4 பேரை கிளம்பி போறோம். அப்படி போயிட்டு தான் என்னுடைய ஆதார் கார்டில் ஃபீமேல் இருந்ததை மேல்னு மாற்றோம். முதல் முறையா வெளி மாநிலத்தை இப்படிதான் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. அப்படிப்பட்ட நான் தமிழ்நாட்டில் ஒரு ட்ரையல்ஸ் வைக்கிறாங்க. அரசு ஊழியர்களுக்கான ஒரு தடகள போட்டி. அதில் 10,000 மீட்டர் 10,000 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் வந்து
கிரவுண்ட் அண்ணா நேரு ஸ்டேடியத்தில் சென்னையில் நடக்குது. அதில் கலந்துக்க சொல்லி என்னை வந்து எங்கள் கோச் வந்து சொன்னாங்க, நீ போய் கலந்துக்கலாம் ஓடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் வந்தால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு ஊழியர்களும் அதுலேயும் குறிப்பாக விளையாட்டு பிரிவை மூலமாக வேலைக்கு சென்றவங்க தான் வந்திருந்தாங்க. எல்லாருமே வந்து ஓப்பன் கேட்டகரி தான் ஓடணும். ஓப்பன் கேட்டகரினால அது வந்து 40 வயசுக்குள்ள இருக்கிற யார் வேணாலும் ஓடலாம். அந்த ஓப்பன் கேட்டகரியில் 10 கிலோமீட்டர் ரன்னிங். அது அந்த ட்ராக்கை 25 ரவுண்டு சுத்தம். அந்த 25 ரவுண்டு 32 நிமிடங்களில் ஓடி முதல் இடம் பிடிச்சாங்க. அப்போ தான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிட்டு நீ வந்து ஹரியானாவில் போயிட்டு அங்கே நடக்கக்கூடிய போட்டியில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் முதல் முறையாக எல்லா மாநிலத்தையும் கடந்து, ஏன்னா அது வந்து டெல்லி போய் தான் ஹரியானா போகணும். இப்போ டெல்லிக்கு போயிட்டு அங்கேருந்து ஹரியானா போயிட்டு அங்கே என்னுடைய மாணவன் ஒருத்தன் டெல்லியில் இருந்தான். அவன் தான் எங்களுக்கு நான் மட்டும் ஃபோன் பண்ணிட்டு அங்கே ஹரியானாவில் ஓடி முடிச்சுட்டு அவங்களோட வந்து இருந்து அதுக்கப்புறமா வந்தேன். இப்போ இந்த மாதிரி அனுபவம்லாம் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓடுவதால் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் பெருமைக்கு சொல்லலை, நான் ஒரு என்னுடைய உழைப்புக்காக சொல்றேன். தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள் பிரிவில் நெடுந்தூர ஓட்டப்பயணம் என்று சொல்லக்கூடிய 10,000 மீட்டர் 5,000 மீட்டர்ல விழுப்புரத்துல இருந்து பாகம் அவங்க வருவாங்கப்பா, அவங்க தானே ஃபர்ஸ்ட் வருவாங்க எல்லாருமே சொல்லுவாங்க. கண்டிப்பாக அதே மாதிரி மாஸ்டர்ஸ் அத்லெட்டிக்னு ஒன்று இருக்குது, வயது வந்தவருக்கான விளையாட்டு போட்டி. அதில் 35+ கேட்டகரி தான் முதல்ல கலந்துக்க ஆரம்பித்தேன். 1947 யாரால மறக்க முடியாதோ கண்டிப்பாக என்னால் மறக்க முடியாது. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுன்ற மாதிரி அவன் 2 வருட காலம் ஓடி 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 எல்லாத்துலேயும் தோல்விதான். ஏன்னா அதனுடைய நுணுக்கம் தெரியல, எப்படி ஓடுறது எது ஓடுறது அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் ஒரு முறையான ஒரு பயிற்சியாளர்கிட்ட அவர் எனக்கு அட்வைஸ் பண்ணி, நல்லா தான் ஓடுறேன், ஆனால் உனக்கு எப்படி ஓடுறது எல்லாத்துக்கும் ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு காரணம் இருக்கு, அது தெரிஞ்சுக்கிட்டா தான் நீ ஓட முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதை உணர்ந்துட்டு அவர் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா ஓடும்போது திருவண்ணாமலையில் நடந்த ஒரு போட்டியில் ஒரு 8 வருஷம் முன்னாடி இருந்தது. முதலாக என்னுடைய தங்கப்பதக்கம் அங்கே தான் நான் திருவண்ணாமலையில் அந்த மைதானத்தில் தான் அதில் 19.47 வினாடிகளில் அந்த 5,000 மீட்டர் ஓடி 20 நிமிஷத்துக்குள்ள 5 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் 3 நிமிஷத்துக்குள்ள ஓடி இருக்கு. இப்போ அந்த மாதிரி ஓடி முதல்ல 19 நிமிஷம் 47 வினாடிகளில் அது ஓடி அந்த தங்கப்பதக்கம் முதல் வாங்கினேன். நிறைய தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கிறேன், நிறைய வெள்ளி பதக்கம், வெற்றியை பெறாமல் போயிருக்கிறேன். இதெல்லாம் என்னுடைய ஓட்ட அனுபவங்கள். இன்னைக்கு இந்த டிஷர்ட் ஏன் போட்டதுன்னா இன்னைக்கு காலையில் தான் இந்த ஓட்டத்தை முடிச்சுட்டு வந்தேன். ஆஃப் மாரத்தான் 21 கிலோமீட்டரு. ஏன்னா 1 வருஷம் ஆயிடுச்சு 21 கிலோமீட்டர் ஓடி. 42 கிலோமீட்டர் 4 முறை ஓடி இருக்கேன். ஃபுல் மாரத்தான் 4 முறை ஓடி இருக்கேன், 42 கிலோமீட்டர். அது என்ன ஒரு தவறு செஞ்சுட்டோம்னாக்கா ஆர்வப்படாமல் வெறும் காலில் ஓடி காலில் கல்லாம் குத்தி அதுக்கப்புறம் அந்த வெறும் காலில் நடக்க முடியாத மாதிரி ஆகிப்போச்சு. அதனால அந்த 42 கிலோமீட்டர் வந்து ரொம்ப லாங் டைமு. அது வெறும் காலில் ஓடி அப்படி ஒரு தவறான ஒரு இதில் வந்து கால் பாதிக்கப்படுறதுனால அதில் வந்து சரி வேணாம், அது குறைச்சிக்கிட்டு 21 கிலோமீட்டர் போகணும்னு போனோம். 3 கிலோமீட்டர் வச்சாலும் ஓடுவேன், 5 கிலோமீட்டர் வச்சாலும் ஓடுவோம், 10 கிலோமீட்டர் வச்சாலும் ஓடுவோம், 21 வச்சாலும் ஓடுவோம். அதில் எந்த ஏஜ் கேட்டகரி ஓடும். அண்ணன் இருக்கிறதால ஒரே சின்ன ஒரு சம்பவம் பண்ணோம். ஒரு முறை விழுப்புரத்தில் கலைஞர் நூற்றாண்டு மாரத்தான்லையும் ஃபர்ஸ்ட் வந்தேன். அதுக்கப்புறம் இளைஞரணி தலைவர் இருந்த துணை முதல்வர் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற ஓட்டப்பந்தயத்தில் வந்து 2வது இடம் வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து சென்னையில் வந்து ஒருத்தர் வந்திருந்தான், நம்ம டிஸ்ட்ரிக்ட். ஆனால் சென்னையில் போய் செட்டில் அவங்க ஒரு அத்லெட் கோச்சாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தா அவன் நல்லா ஒரு பெரிய ரன்னர் ஆகும். அவன் ஃபர்ஸ்ட் வந்தான், நான் செகண்ட். எனக்கு அடுத்து ஒரு பையன் நாகர் பப்ளிக் ஸ்கூலில் 11th படிக்கிறாரு. அப்போ ஸ்டேஜில் வந்து அன்னைக்கு திருநங்கைகளுக்கான வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்குது, ஸ்டேஜ் கொடுக்குறாங்க. அன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுத்தவங்க மட்டும் கொண்டு ப்ரைஸ் கொடுக்குறாங்க அமைச்சர் கையில். எனக்கு ஒரு ஆசை, அமைச்சர் கையில் வந்து பரிசு வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அண்ணன் தான் ஸ்டேஜில் இருந்தாங்க. எனக்கு